வணக்கம் நண்பர்களே. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 332 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு பயங்கர சேல் ஆஃப் நடந்திருக்கு. காலையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட், 120 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்லயே போயிட்டு இருந்தது. 200 பாயிண்ட் கிட்ட நெகட்டிவ்ல இருந்தது. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு 300 பாயிண்ட் வச்சு நல்லாவே க்ளோஸ் ஆயிடுச்சு. நிஃப்டி 15 மட்டும் இல்ல, சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1064 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க்கு, ஐடி, ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி, எஃப்எம்சிஜின்னு சொல்லி எல்லா செக்டார்லையுமே வச்சு அடிச்சு விளாசி தள்ளிட்டாங்க. எல்லா ஸ்டாக்குமே அடிச்சு தள்ளிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பு ஸ்மால் கேப் மட்டும்தான் அந்த அளவுக்கு இறங்கல. மீதி எல்லா இண்டிசஸ் வைஸில் எல்லாமே இறங்கியிருக்கு. இது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எஃப்ஐ வந்து நல்லா ஒரு பயங்கர சேலிங் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6409 கோடி சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 2706 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அப்படி இருந்தும் முடியல. இன்னைக்கு ஒரு பயங்கர ஒரு சேல் ஆஃப் நடந்திருக்கு. ட்ரெண்ட்லேயே பாருங்க, நல்ல ஒரு நெகட்டிவ் கேண்டில் போட்டுருக்காங்க, பெரிஷ் கேண்டில் போட்டு விட்டுட்டாங்க. இது இன்னும் கீழே இறங்கறதுக்குள்ள இண்டிகேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஃபெட் மீட்டிங்னு அப்படி சொல்கிறாங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா நல்லா ரேட் கட் வரும், பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் கட் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போகுது. எல்லாமே ஒரு ரூமர்ஸ், ஒவ்வொரு இதாக ரூமர்ஸ் கலப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ்லேயே போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 84.90 பைசா கிட்ட போயிட்டு ஆல்மோஸ்ட் 85 ரூபா வந்துருச்சு. கூடிய விரைவில் 100 ரூபா தொற்றும் போலக்கு. நம்ம இந்தியாவோட மதிப்பு குறைகிறதுனால கூட சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் நெகட்டிவ்ல போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். என்றைக்குமே நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் பை பண்ண வேணாம். இப்போ ரீசெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 10,000 கோடி தான் போட்டிருந்தாங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா 23,500லேருந்து 24,000 ஒரு 1000 பாயிண்ட் ஏற்றி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே இறங்குது. ஸோ பொறுத்திருந்து பார்த்துட்டு நல்ல டைமில் சரியான இல்லை என்ட்ரி ஆகி பை பண்ணுங்க எந்த ஒரு ஸ்டாக்ஸையும். அவசரப்பட்டு மார்க்கெட் அப்பில் போகுதுன்னு சொல்லி டக்குன்னு போய் அதிக குவான்டிட்டி எதுவும் வாங்காதீங்க. பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க. 5 குவான்டிட்டி, 10 குவான்டிட்டி, 50 குவான்டிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பை பண்ணிக்கங்க. அடுத்ததாக விப்ரோலேருந்து ஒரு அப்டேட்டு. விப்ரோ பார்த்தீங்கன்னா அப்ளைடு வேல்யூ டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனியை ஃபுல் அண்ட் ஃபுல்லு அக்விசிஷன் பண்ணிட்டாங்க. 100% ஸ்டாக்கை ஃபுல்லாகவே அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கு. பட் இதனால ஒரு பெரிய இம்பாக்ட் எதுவுமே நடக்கலை. ஏன்னா நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நிஃப்டி 50ல் உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இதனால் ஒன்றும் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துங்க. அடுத்ததாக ஐடிசிலேருந்து ஒரு அப்டேட்டு. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து டீமெர்ஜர் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஜனவரி 1 2025 எஃபெக்டிவ் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஒரு குறைந்த மாதத்தில் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக டேட்டுன்னு ஒன்றும் எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து ஜனவரி 1 2025 சொல்லியிருக்காங்க. ரேஷியோ எப்படி சொல்கிறாங்கன்னா 10 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஐடிசி ஹோட்டல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மள்ட்ட 10 ஐடிசி ஹோட்டல் இருந்துச்சுன்னா 10 ஐடிசி ஷேர் இருந்துச்சுன்னா ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3% வரைக்கும் நல்ல அப்பில் போயிருந்தது. பட்டு க்ளோஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு டீமெர்ஜருக்காக இதை போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்து நல்லா இருக்குது, அதுக்காக நம்ம வாங்கலாம். ஏன்னா எஃப்எம்சிஜியில் நல்லாவே இப்போ ஒரு பெரிய லீடராக இப்போ மாறிட்டு இருக்காங்க. ஹெச்யூலுக்கு அடுத்ததாக இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கூட இந்த ஷேரை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். பட் ஆனால் ஒரே இது என்னென்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு 10 குவான்டிட்டி, 20 குவான்டிட்டி, 30 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அக்கார்டிங் டு பிளான் நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷேரை அக்விசிஷன் பண்ணிங்க. அடுத்ததாக வருண் பிவரேஜஸ்லேருந்து ஒரு அப்டேட்டு. வருண் பிவரேஜஸ் பார்த்தீங்கன்னா லூனார் மெக் டெக்னாலஜிங்கிற ஒரு கம்பெனியை 39.93% ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. இந்த இது அக்விசிஷன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த லூனார் மெக் டெக்னாலஜி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸோட அண்டரில் வரப்போகுது.
ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் மேலே நல்லா அப்பில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகல, ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவில் ஒரு 0.3% க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செக்டரில் இவங்க தான் லீடராக இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ தான் ஜூபிலண்ட் ஃபார்மா வந்து ஒரு கம்பெனியை அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஃபுல்லாக பிளான்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் எதுவுமே பண்ண ஆரம்பிக்கல. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க வரும் பிவரேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, அரபு கண்ட்ரிலையும் வச்சுருக்காங்க, ஆஃப்ரிக்கா கண்ட்ரிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கம்பெனிலாம் அக்விசிஷன் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெல் க்ரோத்தாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு 1300 1400 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ ஒரு 647 இந்த ரேஞ்சில் இருக்குது. இது இறங்குனா கூட நீங்கள் லாங் டேர்முக்குன்னு யோசிக்கும் போது இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ரயில்வே செக்டரில் உள்ள கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில ஆர்டர்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. எங்கேருந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபேர்ஹவுஸ் கார்பரேஷன்லேருந்து கிடச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்மேக்கோ ரயில் கம்பெனி அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 187 கோடிக்கு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் ஸ்டேட்டு பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிலேருந்து கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஆர்விஎன்எலுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 270 கோடிக்கு கிடச்சிருக்கு. அது யார்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள மெட்ரோ ரயில் கார்பரேஷன் அவங்கள்ட்டேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டரில் உள்ள 3 கம்பெனிகளுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு இன்றைக்கி. பட் இப்போ ரயில்வே செக்டர்லாம் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி அகெயின் பவுன்ஸ் பேக் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு ஓவர் வேல்யூவில் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கரெக்ஷன் ஃபேஸில் போயிட்டுருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-30% கரெக்ஷன் ஆகிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். நல்ல கரெக்ஷன் ஆகி நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பை பண்ணலாம். அடுத்ததாக வேதாந்தா பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8.5 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ₹8.50 இது கொடுக்க போகிறாங்க ஒரு ஷேருக்கு. ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 2024 to 2025 இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு அவங்க கொடுக்க போகிறாங்க. இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3324 கோடிக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இறங்கி தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். டிவிடெண்ட்டுக்காக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாருமே பை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரேஞ்சில் இருந்துச்சு. அப்படியே ஒரு நல்ல ரேலி கொடுத்து இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 525 வரைக்கும் ரீச் ஆகிட்டு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக எம்ஜிஎல் அண்ட் ஐஜிஎல் இந்த 2 கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. இந்த 2 கம்பெனியுமே வந்து ஜிஎஸ்டி இல்லை கேஸ் இதில் ஆகாது, ஜிஎஸ்டிக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே டவுனில் போயிடுச்சு. இப்போ தான் ஐஜிஎல் ஒரு நியூஸ் வந்திருந்தது. போனஸ் ஷேர் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. 1:1 ரேஷியோவில் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இதனால் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏற ஆரம்பிச்சிது. இப்போ இந்த நியூஸ் இம்பேக்ட்னால இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எம்ஜிஎலும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஃபோராக ஒரு 1200 ரேஞ்சில் இருந்தது. இப்போ ஒரு 1000 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக கெயில் கம்பெனிலேருந்து ஒரு அப்டேட்டு. கெயில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரில் உள்ள கத்தார் எனர்ஜிங்கிற கம்பெனியோட எல்என்ஜி சப்ளை பண்ணுறதுக்கு இது போட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் இது சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் பீரியட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால இன்றைக்கி ஒன்றும் ஏறல. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த கம்பெனியை லாங் டேர்முக்கு நம்ம வச்சுக்கலாம். என்னென்னா இது வந்து சைக்கிளுக்கு ஒரு இது ஏறுனா ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு இறங்க ஆரம்பிக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்த்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து அவங்களோட ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 4.97% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 5% வச்சு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 0.03% பை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஓப்பன் மார்க்கெட் இதில் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால எஸ்ஆர்எஃப் ஒன்றும் அந்தளவுக்கு ஏறல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சிசிசின்னு ஒரு கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா QIB பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 கோடியிலேருந்து 600 கோடி வரைக்குள்ளார பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45.27க்கு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பேசஞ்சர் டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் 14% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டொமஸ்டிக் பேசஞ்சர் டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா 14.3%, இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா 11.3% அப்பில் போயிருக்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏர்கிராஃப்ட் மூவ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 8% வரைக்கும் இயர் ஆன் இயரில் அப்பில் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்திங்கன்னா காலையில் நல்ல ஒரு கொஞ்சம் அப் ட்ரெண்டில் போனது, 1% வரைக்கும் நல்லா அப்பில் போனது. பட் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நம்ம ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணலாம். இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.